ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற காம்போனண்ட் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் உங்களுக்கு 4 டைப்பில் சொல்லியிருப்பேன். பிளாக்கு, ஒயிட் லைனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லைனு, 2 கார்னரில் சர்க்கிளு, இன்னொன்று வந்து சிலிண்டர் டைப்பு, இன்னொன்று வந்து எல்லோ ப்ரௌன் லைன் அப்படின்ற இந்த டைப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பஸர் மோடு தான். ஏன்னா ஃபேரட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட வேல்யூ செக் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து உடஞ்சிருக்கா இல்லையான்றதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்குது, எந்த பக்கம் நெகட்டிவ் இருக்குன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாசிட்டிவ் இருக்கணும், கரெக்டாக நெகட்டிவ் இருக்கணும். ப்ரோபில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட இந்த இடத்துல நான் வைக்கிறேன் நான். ஓகேங்களா? பாசிட்டிவ் இடத்துல பாசிட்டிவும், நெகட்டிவ் இடத்துல நெகட்டிவ் வைக்கும் போது ரீடிங் எங்கேருந்து போகுதுன்றதை நோட் பண்ணுங்கள். 300, 700, 800, 900, 1000, 1200, 1300, 1400, 1500, 1600, 1700, 1800, 1900 இந்த ரேஞ்ச் வரையும் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா கெப்பாசிட்டரோட வேலை என்ன, வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ வந்து ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து லோலேருந்து ஹை போச்சு அப்படின்னாவே அந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதே பார்த்திங்கன்னா ஒரு சில கெப்பாசிட்டர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா பீப் சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு சில கெப்பாசிட்டரில் பீப் சவுண்ட் வரும். இப்போது இந்த இடத்துல இருக்கிற ஒரு கெப்பாசிட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடிங் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் வைக்கிறேன், நெகட்டிவ் இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், பீப் சவுண்ட் வருது. அப்போ பீப் சவுண்ட் வந்தால் இது ஷார்ட்டா, இது ப்ராப்ளம் தானா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ராப்ளம் கிடையாது. இதை 100% இது ஷார்ட்டு தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெட் ப்ரோபை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரவுண்டில் போடுறேன். ரெட் ப்ரோபை கிரவுண்டில் போட்டுட்டேன். இன்னொரு கிரவுண்ட்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வைக்கிறேன். வேல்யூ என்ன வருது பாருங்கள், 0 0 0. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டோட வேல்யூ. இதுதான் கிரவுண்டோட வேல்யூ. இந்த கெப்பாசிட்டரில் நெகட்டிவ் எந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கத்தில் வைக்கிறேன், எனக்கு அதே 0 0 0 வரும். இப்போ இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் இருக்குது, இந்த இடத்துல வைக்கிறேன், எனக்கு வேல்யூ என்ன ஆகுது 019 வருது. இந்த மாதிரி. ஆனால் கவனிச்சிங்கன்னா 2 பக்கமும் பீப் சவுண்டு வருது. அப்போ ஷார்ட்டானா கண்டிப்பாக ஷார்ட்டு கிடையாது. ஒரு பக்கம் 0 0 0ன்னு வருது, இன்னொரு பக்கம் வேல்யூ வந்தது அப்படின்னாவே இந்த காம்பனண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது பிசிஹெச் போகிற லைனு, ப்ராசஸர் போகிற லைனு, ஓகேங்களா, கிராஃபிக்ஸ் ஐசிக்கு போகிற லைனில் இருக்கிற இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இந்த 2 பக்கமும் பீப் சவுண்ட் வந்து 2 பக்கமும் 0 0 0 அந்த பக்கமும் 0 0 0ன்னு வந்தால் மட்டும்தான் இந்த காம்பனண்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கும். அப்போவும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸாக்டாக அந்த காம்பனண்ட் தான்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லைனில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனதால் அந்த ஷார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவில் வந்து நின்று இருக்கும். அப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த கெப்பாசிட்டரை வெளியில் எடுத்து வச்சு செக் பண்ணும் போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஷார்ட் இல்லையா அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதே வந்து நான் போலாரிட்டியில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா நான் போலாரிட்டி. 2 பக்கமும் சில்வர் இருக்குது, ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா 2 பக்கமும் சில்வர், நடுவில் வந்து ஒரு மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மாதிரி என்ன ஆகும்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். செக்கிங் வந்து மெத்தட் வந்து ஒன்று தான். ஆனால் நல்லா கவனிச்சுக்குங்க, கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் கெப்பாசிட்டர் இருக்குது. இது ஃபில்ட்ரா இல்லை பைபாஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரோப் என்ன பண்ணுறேன் கிரவுண்டில் வச்சுருக்கேன், இன்னொரு ப்ரோப்பை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரோட 2 எண்ட்லேயும் வச்சு செக் பண்ணணும். இந்த எண்டில் எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ வருது, அந்த எண்டில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீப் சவுண்ட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர். எந்த பக்கம் கிரவுண்டு வந்ததோ அந்த சைடில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ப்ரோபையும் வேல்யூ வந்த ப்ரோபில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வைங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஏதாவது உங்களுக்கு வந்தது இல்லை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் ஓகே அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இதே சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா, நீங்கள் கிரவுண்டை போட்டுட்டு அந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்குறச்ச 2 பக்கமும் என்ன ஆகாது அப்படின்னா கிரவுண்ட் சிக்னலே வராது. அந்த மாதிரி கிரவுண்ட் சிக்னல் வராதது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது சிக்னல் பைபாஸ்க்காக கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எல்லாமே பீப் சவுண்ட் வருது. அப்போ எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கெப்பாசிட்டர். இப்போ இந்த இடத்துல ஒன்று பீப் வராமல் இருக்குது, பீப் வருது. மோஸ்ட் ஆஃப் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பீப் வர மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் பாருங்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர் பீப் சவுண்டே வரல எனக்கு. ஸோ இந்த பக்கமும் பீப் வரல, இந்த பக்கமும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா பீப் வரல. ஒருவேளை இது வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டராக இருக்கலாம். பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலிண்டர் டைப்பில் இருக்கிற கெப்பாசிட்டரையும் ரீடிங் எடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்வீஸ் பண்ண முடியுன்றதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி ரெசிஸ்டர் கிளாஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு அடுத்த செகண்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெசிஸ்டரை ஒரு 10 ரீடிங்கு, மறுநாள் செக் பண்ணும்போது கெப்பாசிட்டர் முடியும், கெப்பாசிட்டர் ஒரு 10 ரீடிங், கூடவே என்ன பண்ண அப்படின்னா ரெசிஸ்டர் ஒரு 5 ரீடிங் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நோட் போட்டு அதை கண்டினியூஸாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு காம்பனண்ட் செக்கிங்கை உங்களால் தெளிவாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கற்றுக்க முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி சிலிண்டர் டைப்பில் கொடுத்துருந்தான் அப்படின்னா இதுக்கு அப்படியே இப்போது அந்த கெப்பாசிட்டர்லாம் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் லைன் போட்டு இருந்தானோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பாசிட்டிவ்னு சொன்னோம். ஆனால் சிலிண்டர் கெப்பாசிட்டரில் எந்த பக்கம் லைன் போட்டிருக்கானோ அது வந்து நெகட்டிவ், லைன் போடாதது வந்து பாசிட்டிவ். இதுலேயே என்ன பண்ணியிருக்கான் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 390 மைக்ரோஃபேரடு 2.5 வோல்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெட் ப்ரோபி பிளாக் ப்ரோபியும் இந்த இடத்துல பிளாக் ப்ரோபியும் வைக்கிறேன். வேல்யூ என்ன ஆகுது பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வேல்யூ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாவே இந்த கெப்பாசிட்டர் நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இந்த ரெசிஸ்டர்ஸில் ஏதாவது நமக்கு ரீடிங் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டியூசரை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிட்ருங்க. பிடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதோட வேல்யூவை செக் பண்ணி பாருங்கள். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த கெப்பாசிட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிருக்கும். ஏற்கனவே வோல்டேஜ் ஸ்டோர் ஆனதால் திரும்பவும் இந்த மல்டிமீட்டரோட ப்ரோப் அங்கே கொண்டு போய் வைக்கும் போது உங்களுக்கு ரீடிங் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டியூசர் வச்சு ஷார்ட் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டரை ஸோ உள்ளே இருக்கிற சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ரீடிங் செக் பண்ணும்போது ப்ராப்பராக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரீடிங் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாக தரவாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணுங்கள். டெய்லி தயவு செஞ்சு லேப்டாப் சிப் லெவல் நீங்கள் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா உழைச்சே ஆகணும், கற்றுக்கிட்டே ஆகணும். அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணியே ஆகணும். ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயத்தை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஓகேங்களா.